எஸ்ஆர்பி டிஆர்பி பேங்க் எக்ஸாமுக்குரிய சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கூட்டுறவு மேலாண்மையில் 4th டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவில் கூட்டுறவோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் 5ஆண்டு திட்டம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. 5ஆண்டு திட்டம் 1950 முதல் 2017 வரை. 2017க்கு அப்புறம் நமக்கு நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க. 5ஆண்டு திட்டத்தை முடிச்சிட்டாங்க. இதில் முதல் 5ஆண்டு திட்டம் 1951 முதல் 1956 வரை இருந்துச்சு. இது வந்து சுதந்திரம் அடைஞ்ச ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுனால 50% மக்கள் கிராம மக்களை கூட்டுறவில் சேர்க்க வேண்டும், 30% மக்களை கூட்டுறவு சங்கத்தில் இணைக்க வேண்டும், 133 கோடி விவசாய கடன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் இது சுதந்திரத்தோட ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுனால இதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியவில்லை. 2வது 5ஆண்டு திட்டம் 1956 முதல் 1961 வரை இருந்தது. இந்த திட்டத்தில் ஏடி கோர்வால் கமிட்டி ஒன்று உருவாக்குனாங்க. அது ஏடி கோர்வால் அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டியோட பேர் ஆல் இந்தியா ரூரல் சர்வே கமிட்டி. இதில் வந்து கோர்வாலை தவிர கோர்வால், கார்கில், சாஸ்திரி, வெங்கட சுப்பையான்னு சொல்லிட்டு 4 பேர் கமிட்டி உறுப்பினராக இருந்தாங்க. இந்தியாவில் கூட்டுறவு இந்திய அரசு பங்கு பெற வேண்டும், ஆர்பிஐ விவசாயிகளுக்கு நிதி வழங்க வேண்டும், கடனாக வழங்க வேண்டும், அது வந்து நீண்ட கால கடன் மற்றும் குறுகிய கால கடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணாங்க. அடுத்து சென்ட்ரல் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் உருவாக்க வேண்டும் அப்படின்னும் 5ஆண்டு திட்டத்தில் திட்டம் தீட்டினாங்க. தணிக்கை அரசால் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிஸ்னஸ், பெட்டர் லிவிங், அதாவது சிறந்த விவசாயம், சிறந்த வணிகம், நிறைவான வாழ்வு அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தில் வரணும்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டியிருந்தாங்க. அது செயல்முறைக்கு வந்துச்சா வரலையான்றது கஷ்டம்தான். 3வது 5ஆண்டு திட்டம் 1961 முதல் 66 வரை இருந்துச்சு. இந்த காலகட்டம் வந்து ஒரு சிக்கலான காலகட்டம். ஏன்னா இப்போ இந்த டைமிங்கில் தான் 1962 சீனா போர் வந்தது, 65 பாகிஸ்தான் போர் வந்துச்சு, 66 இந்த போருக்கு அப்புறமா பயங்கரமான உணவு பஞ்சம் வந்துருச்சு. இந்த உணவு பஞ்சம் வந்ததுலேருந்து இந்தியாவோட கூட்டுறவு மட்டும் இல்லாமல் எல்லா துறையுமே நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு. இதோட தாக்கம் இருந்த போதிலுமே நம்ம கூட்டுறவில் வந்து வைப்பு தொகை அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த டைமிங்கில் 56% சர்க்கரை ஆலை, 132 நூற்றாலை, 1800 கூட்டுறவு விற்பனை சங்கம், 168 அரிசி ஆலைகள், 526 எண்ணெய் ஆலைகள் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் வந்து 1969 முதல் 1966 வரை இருந்திருக்கணும். ஆனால் அந்த திட்டம் வந்து போரின் காரணத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ 4வது 5ஆண்டு திட்டம் வந்து 1969 முதல் 1974 வரை இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் வங்கதேச போர், மறுபடியும் பாகிஸ்தான் போர் நடந்துச்சு. நம்ம இந்தியாவில் அணு சோதனை நடத்தப்பட்டுச்சு. இந்த 5ஆண்டு திட்டத்தில் தான் பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. உணவு பஞ்சத்தை நீக்கிறதுக்காக பசுமை புரட்சி இந்த 4வது 5ஆண்டு திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது 5ஆண்டு திட்டத்தில் 14 வங்கி தேசியமாக வைக்கப்பட்டிருக்கு. உணவு பஞ்சத்துக்காக பசுமை புரட்சி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இந்த திட்டத்தில் ஆட்சி மாற்றம் வந்ததால் 1974 வரை நீடிக்காமல் 72ஆவும் இந்த இது சுருங்கி போச்சு. அடுத்து 5வது 5ஆண்டு திட்டம் 1972 முதல் 1978 வரை. இந்த திட்டத்திலாம் 20 அம்ச கோரிக்கை கொண்டு வரப்பட்டுச்சு. ஃபார்மர் சர்வீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி FSCS கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தில் ஒரே சங்கத்தில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கணும். கடன் மட்டும் இல்லாமல் அவங்களோட விவசாயத்துக்கு தேவையான பயிரோட விதைகள், உரங்கள், அவங்களுக்கு அடுத்த முயற்சிக்கு தேவையான அனைத்து பொருளுமே இதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தில் பரிந்துரை செய்தாங்க. கூட்டுறவு பயிற்சிக்கும் இந்த திட்டத்தில் பரிந்துரை செஞ்சாங்க. எப்போ 5வது 5ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவு பயிற்சிக்கு பரிந்துரை செய்தாங்க. 1978 முதல் 1980 வரை மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் இந்த 5ஆண்டு திட்டம் மறுபடியும் செயல்படுத்த முடியாமல் இடையில பிரேக் ஆச்சு. இது வந்து பிளானிங், நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது இந்த 5ஆண்டு திட்டங்கள் பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லி வரும். அந்த இது பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிரேக்கிங் இருக்கிறதப்பெல்லாம் பிளான் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. அடுத்து 6வது 5ஆண்டு திட்டம் 1980 முதல் 85 வரை செயல்பட்டுச்சு. இந்த திட்டத்தில் தான் சிவராமன் குழு அமைக்கப்பட்டது. தேசிய அளவில் கூட்டுறவு நிறுவனம் செயல்பட வேண்டும் என இந்த சிவராமன் குழு பரிந்துரை செய்தாங்க.
அடுத்து மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி MPCS பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்டது. நுகர்பொருள் வழங்க வேண்டும் கடனுடன் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை கொண்டு வந்தாங்க. அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 முதல் 90 வரை இந்த திட்டம் இருந்துச்சு. இந்த திட்டத்தில் பொது விநியோக திட்டம் இப்போ இருக்கிற நமக்கு ரேஷன் கடை BDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. மேலும் ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் 100 லட்சம் டன்னு உணவுப் பொருட்கள் பாதுகாக்கிற கிடங்கு உருவாக்கப்பட்டது. மீண்டும் 1990-92 ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம் காரணமாக பொருளாதார வீழ்ச்சி இந்தியா மிகப்பெரிய சரிவை கண்டுச்சு. அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 முதல் 97 வரை. இந்த டைமிங்கில் தான் நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு LPG லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது இறக்குமதி ஏற்றுமதியில் லிபரலைசேஷன் சொல்லிட்டு நம்ம பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நிறைய லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இந்தியா உறுப்பினராக சேர்ந்து ஏற்றுமதியை அங்கீகரித்தாங்க. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 முதல் 2002 வரை. இதில் ஸ்பெஷல் ஆக்ஷன் ப்ரோக்ராம் SPA கொண்டு வந்தாங்க. உற்பத்தி மற்றும் கட்டமைப்பு பெருக்கப்பட்டது. அரிசி, கோதுமை, பால், காய்கறி உற்பத்தி இதெல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டது. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 வரை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் KCC கிசான் கிரெடிட் கார்டு கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு சரி பார்த்து அவங்கள அதை வச்சுட்டு லோன் கொடுத்தாங்க. அப்படி இல்லாமல் விவசாயிகளுக்குன்னு ஒரு KCC கார்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரொக்க கடனை வழங்குறதுக்கு வழிவகை இந்த 2002-2002 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 முதல் 2012 வரை. இந்த திட்டத்தில் கூட்டுறவுக்குன்னு அதிக முனைப்பு ஏற்படவில்லை. அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 முதல் 2017. இந்த காலகட்டத்திலையும் ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றத்தில் நம்ம இப்போ இருக்க மோடி அரசு வந்தது. அவரோட தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி 17/8/2016 இந்த டேட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட தேதி 17/8/2016. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் NCCTன்னு சொல்லுவாங்க. தேசிய கூட்டுறவு பயிற்சி 1962 இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1953 வருஷம் இந்திய அரசு மற்றும் RBI ரிசர்வ் பேங்கோட இணைந்து கூட்டுறவுத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட்டுறவு பயிற்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சிக்கான மத்திய குழுவை அமைச்சாங்க. எப்போ 1953. அது 1962ஆம் ஆண்டு தான் இந்திய அரசு கூட்டுறவு பயிற்சியின் குழுவின் அரசியலமைப்பை அங்கீகரித்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவாக்கின ஆண்டு 1953, அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1962. இதில் இருந்தால் என்ன பண்ணாங்கன்னா கூட்டுறவு பயிற்சி தொடர்பான பணிகள் இந்திய அரசு கூட்டுறவு சங்கத்திடம் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியாட்ட ஒப்படைச்சாங்க. அடுத்து 1976ஆம் ஆண்டு கூட்டுறவு பயிற்சி குழு கமிட்டி ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் CCT சொல்லுவாங்க. இதையும் நம்ம சிலபஸில் இருக்க அடுத்து பார்ப்போம். தேசிய கூட்டுறவு பயிற்சி கவுன்சிலால் நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கிட்ட என மாற்றப்பட்டது. எப்போது 1976 நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சொல்லிட்டு இதை மாற்றினாங்க. இது NCUIயின் துணை சட்டம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. 16A கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். எது? NCUIயின் துணை சட்டம். அப்புறம் மத்திய அரசின் முடிவின்படி 2018ஆம் ஆண்டு தேசிய கூட்டுறவு பயிற்சி கவுன்சில் NCCTல சங்கங்களோட பதிவு சட்டம் அது கீழே கொண்டு வரப்பட்டாங்க. 1860 சங்கங்களின் பதிவு சட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டு இது ஒரு தன்னாட்சி சங்கமாக மாறியது. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1963 கொண்டு வந்தாங்க. தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம். இது வந்து கோர்வாலா தலைமையிலான இந்த அனைத்து இந்திய கிராம கடன் மதிப்பாய்வு குழு அறிக்கையில் ஒருங்கிணைந்த கிராமப்புற வளர்ச்சி வலியுறுத்தப்பட்டது. அப்போது இதோட தலைமை யாராக இருந்தாங்க? கோர்வாலா அப்படின்றவர் தான் இந்த குழுவுக்கு தலைமையாக இருந்தாங்க.
இந்த அறிக்கை வந்து நம்ம பார்த்தோம்ல, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 கோர்வாலா மட்டும் இல்லாமல் இந்த இதில் 4 பேர் உறுப்பினராக இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1956 தேசிய கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் கிடங்குகள் வாரியம் அமைக்கப்பட்டது ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின்படி. பின்னர் அந்த கிடங்குகள் வந்து உணவுத்துறை கட்டுப்பாட்டு கீழே வந்ததுனால கூட்டுறவு விவசாயத்துறை கட்டுப்பாட்டிலையும் மாறுச்சு. எப்படி கிடங்குகள் உணவுத்துறை கட்டுப்பாட்டிலும் கூட்டுறவு விவசாயத்துறை கட்டுப்பாட்டிலும் மாற்றி அமைக்கப்பட்டதுனால 1963 ஆண்டு பாராளுமன்ற சட்டத்தின்படி தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் அமைக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதனால தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் அமைக்கப்பட்டது அப்படின்னா 1956 இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் கிடங்கு வாரியம் ரெண்டா பிரிஞ்சதுனால, கிடங்குகள் உணவுத்துறை கீழையும் கூட்டுறவு விவசாயத்துறைக்குள்ளையும் கொண்டு போனதுனால 1963 ஆண்டு பாராளுமன்ற சட்டத்தின்படி தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் அமைக்கப்பட்டது. நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அமைக்கப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, உரம், பூச்சி மருந்து, விவசாய உபகரணங்கள் போன்றவை விற்பனை செய்வதற்கு இக்குழு நடவடிக்கை எடுக்கும். துணி, ரப்பர், உணவுப் பொருள் மற்றும் விவசாய விளைபொருட்களை உற்பத்தி செய்யவும் இது உதவி செய்யும். அனைத்து வகையான விவசாய விளைபொருள் கொள்முதல், அதை பாதுகாத்தல், பதப்படுத்துதல், ஏற்றுமதி, இறக்குமதி ஆகிய அனைத்து பணிகளையும் இக்கழகம் கண்காணிக்கும். கோழிப்பண்ணை, மீன், கைத்தறி, பட்டு, நூல் போன்ற விவசாய உப தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். நாடு முழுவதும் நீர்ப்பாசனம், பயிர் காப்பீடு, கிராமப்புற வளர்ச்சி, கால்நடை மருத்துவம் போன்றவற்றிற்கும் நிதி உதவி செய்யும். அடுத்து மாநில தேசிய அளவிலான விவசாய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்கும். இக்குழு சொந்த நிதியை கொண்டும் மத்திய அரசு மற்றும் சர்வதேச நிதி உதவிகளை பெற்றும் செயல்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொந்த நிதி மட்டும் இல்லாமல் சர்வதேச நிதி மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று செயல்படும். கூட்டுறவு நிறுவனங்களில் வணிகம், கட்டுமான பணி, நடைமுறை மூலதனம் ஆகியவற்றிற்கு கடனாகவும் ஆய்வு திட்ட பணி அறிக்கைகள் தயார் செய்வதற்கும் மானியமாகவும் இக்குழுவின் நிதி வழங்கும். அடுத்து நிதி உதவி வேண்டிய நிறுவனங்கள், இவங்க நிதி உதவி வழங்குறதுனால நிதி உதவி தேவைப்படுற நிறுவனங்கள் இவங்கள்ட்ட விண்ணப்பம் கொடுத்து நிதி உதவி வாங்கிக்கலாம். திட்ட முன்மொழிவுகள், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பரிசீலிக்கப்பட்டு உதவி வழங்கப்படும். அடுத்து 1985-86 ஆண்டில் ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி இன்டிகிரேட்டட் கோஆப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக டாபிக் அப்படின்னு சொல்லி கூட்டுறவுல வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க. எந்த கூட்டுறவு திட்டத்தின் மூலம்னா இன்டிகிரேட்டட் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலமாக, அதோட பேர் டாபிக் அப்படின்ற ஒரு பயிற்சி மையத்தை வச்சு பயிற்சி வழங்குறாங்க. நெக்ஸ்ட்டு கூட்டுறவு குழு, கமிட்டி ஆன் கோஆப்ரேஷன்ஸ் 1965 இந்த குழு பரிந்துரை செய்யப்பட்டது. இந்திய அரசு 1964 கூட்டுறவு தொடர்புடைய சட்டங்கள், அதன் நடைமுறைகள் மற்றும் தேவையான மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக இந்த குழுவை கொண்டு வந்தாங்க. இதோட தலைவர் ராம் நிவாஸ் மிர்தா அவர் தான் இந்த குழுவோட தலைவராக இருந்தார். இவங்க 1965 தனது அறிக்கையை அளித்தது. பல்வேறு நடைமுறைகளை ஆராய்ந்து கீழ்காணும் பரிந்துரைகள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். அரசு அலுவலர் அல்லாதவர்களை அரசின் பிரதிநிதியாக கூட்டுறவுகளில் நியமிக்கக்கூடாது. அப்போ அரசு அலுவலர்கள் அதில் இருக்கணும். அரசு அலுவலர்களை நியமிப்பதற்கும் தக்க விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். அவர்களும் குறைந்த எண்ணிக்கையிலே இருக்க வேண்டும். சுயநலவாதிகள் கூட்டுறவு சங்கங்களில் நுழைய அனுமதிக்கக்கூடாது. ஒரு நிர்வாக குழு உறுப்பினர் இத்தனை சங்கங்களில் மட்டும்தான் தலைவராக இருக்கணும்னு கிடையாது. அவங்க நிறைய சங்கங்களில் என்ன பண்ணிக்கலாம், நிர்வாக குழு உறுப்பினராக இருந்துக்கிறலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தனை சங்கங்கள் தான் இருக்கணும்னு இல்லை, அவங்க எத்தனை சங்கங்களில் வேணாலும் நிர்வாக குழுவில் இடம்பெறலாம். அடுத்து பதிவாளர் தேர்தலை நடத்துவதற்கு பதிலாக பொதுக்குழுவே தேர்தலை நடத்தலாம். அரசு, உள்ளாட்சி நிறுவனங்கள், மாநகராட்சிகள் போன்றவை தங்களிடம் உள்ள உபரி நிதிகளை கூட்டுறவில் முதலீடு செய்ய வேண்டும். அவ்வாறு முதலீடு செய்யப்படும் இட்டு வைப்புகளுக்கு முறையாக காப்பீடும் செய்யணும்னு சொல்லி பரிந்துரை செஞ்சுருக்காங்க. தேசிய அளவிலான ஒரு கூட்டுறவு வங்கி அமைக்கப்பட வேண்டும். அந்த வங்கி தான் நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் NCP. தணிக்கை நிர்வாக பிரிவில் இருந்து தனியாக சுதந்திரமாக இயங்க வேண்டும். மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் பணியாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் கூட்டுறவு கல்வியை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி ஆன் கோஆபரேஷன் பரிந்துரை செஞ்சாங்க. அடுத்து ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி, அனைத்து இந்திய கிராம கடன் சீராய்வு குழு 1969 இதன் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க.
திட்டக்குழு உறுப்பினராக இருந்தவர் வெங்கடப்பையா அவர் தலைமையில் தான் இது நடந்துச்சு. ரிசர்வ் பேங்க் 1966 இக்குழுவை அமைச்சாங்க. இவங்க அறிக்கையை 1969 கொடுத்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 81% அமைப்பு சாரா கடன் விவசாயிகள்கிட்ட இருக்குது. எனவே கூட்டுறவு சங்கங்கள் கடன் போதுமானதாக இல்லை. கடன் அமைப்பு மேலும் வலுப்படுத்தணும்னு சொல்லி பரிந்துரை செய்தாங்க. மாநில வங்கிகள் இதில் பெரும் பங்கு ஆற்ற வேண்டும். மத்திய வங்கிகளுக்கு அதற்கு துணை நிற்க வேண்டும். மத்திய வங்கிகளும் துணை நிற்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மத்திய வங்கிகள் பயிர்க்கடன் அளிக்கும் போது அதனுடைய நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும். அரசு துறை அதிக எண்ணிக்கையில் பணியாளர்களை நியமனம் செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாமல் கூட்டுறவு நடந்தாலே கடன் திரும்ப வாங்குறதுக்குள்ளே பேங்க்கில் வேலை பார்க்குற எங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாதவர்களுக்கு புதிய கடன் வழங்கக்கூடாது. கடன் வசூலில் தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும். நீண்ட கால கடன்கள் வழங்கி விவசாய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் சொல்லி பரிந்துரை செய்தாங்க. நலிந்தோருக்கு நிர்வாக குழுவில் இடம் அளிக்க வேண்டும். கால்நடை பராமரிப்புக்கு மத்திய கால கடன்கள் வழங்க வேண்டும். மத்திய கால கடன் குறுகிய கால கடன் அப்படின்றது 1 வருஷத்துக்குள்ள, மத்திய கால கடன் 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரை, நீண்ட கால கடன் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும். இடுபொருட்கள் வழங்கவும் விளைபொருட்களை விற்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூட்டுறவு கல்வி மூலம் நல்ல தலைவர்களை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்க வேண்டும். கடன் வழங்கும் போது அடமானம் வைக்கும் சொத்துக்களை கணக்கில் கொள்ளாமல் உற்பத்திக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பணியாளர்களை நியமிக்கும் போது உள்ளூர் தலைவர்களின் செல்வாக்கு இடம் கொடுக்காமல் திறமைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு இந்த குழு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அடுத்து சேமிப்பை விவசாயிகளிடம் ஊக்குவிக்க வேண்டும். சிறு விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் ஸ்மால் ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒன்று அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர கடன் வசூலை போலியான பதிவுகள் மேற்கொள்ளாமல் இன்றைக்கி கடன் கொடுத்துற மாதிரி அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு அவங்களுக்கு புது லோன் கொடுத்த மாதிரி அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, உண்மைத்தன்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி அந்த உள்ளது அக்ரிகல்ச்சர் கிரெடிட், இது அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி. உள்ளது ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி. சரியா, ரெண்டத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதோட வருஷம் 1969, இது 1989. இதோட தலைவர் AM குஷ்ரோ அவங்களோட தலைமையில் தான் இந்த குழு உருவாக்கப்பட்டது. 1986 இந்த குழுவை அமைச்சாங்க. உலக வங்கியின் ஆலோசனையின் பேரில், மத்திய அரசு மற்றும் உலக வங்கியின் ஆலோசனையின் பேரில் ரிசர்வ் பேங்க் இந்த குழு அமைச்சாங்க. இப்போது 1986 AM குஷ்ரோ அவர்கள் தலைமையில். இவங்க 1989 பரிந்துரை செஞ்சாங்க. இவங்களோட பரிந்துரைகள் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா, கூட்டுறவு அமைப்புகளுக்கு தன்னாட்சி வழங்க வேண்டும், அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். நிர்வாக குழுவிற்கு முன்கூட்டியே தேர்தல் நடைபெற வேண்டும். நிர்வாக குழுவை கலைப்பது போன்றவைகளில் அரசு தலையிடக்கூடாது. இவங்களுக்குன்னு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் பரிந்துரை செஞ்சாங்க. கூட்டுறவு பணியாளர்களுக்கு உயர் கல்வி தகுதியை நிர்ணயிக்க வேண்டும். சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும். சம்பள உயர்வு, சேவை திறனுக்கு ஏற்ப ஊக்கத்தொகையும் அளிக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா டிகிரியை ஆட் பண்ணாங்க. அடுத்து இந்திய தேசிய கூட்டுறவு வங்கி நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆஃப் இந்தியா அமைத்து கூட்டுறவு இயக்கத்தை தேசம் தழுவியதாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதோட ஹையர் அத்தாரிட்டி மட்டுமே சேமிப்புக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்காம, நிதி உதவி பெறாமல் மக்களிடமும் சேமிப்பு வாங்கி இட்டு வைப்புகளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்வாங்க. இதன் மூலமாக நிதி ஆதாரம் பெருகும், வளர்ச்சி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய அளவில் உள்ள தொடக்க நிலை கூட்டுறவு சங்கங்களில் சுமார் 44% சங்கம் நஷ்டத்தில் தான் இயங்கி வருகின்றன. இப்போது 1989 இப்போயும் நிறைய பி கிளாஸ் சொசைட்டிஸ் இருக்காங்க. சுமார் 70% சங்கங்களுக்கு சம்பளம் பெறக்கூடிய முழு நேர செயலாளர்கள் இல்லை. அதனால் சங்கங்களை லாபகரமாக செயல்பட முழு நேர செயலாளர் நியமிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சூப்பர்வைசர், செக்ரட்டரிஸ் இவங்க எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. மேலும் சங்கங்களின் வளர்ச்சிக்கு வணிக வளர்ச்சி திட்டம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிளான் BDP ஒன்று உருவாக்கி அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு பரிந்துரைத்திருக்காங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம சுதந்திரத்திற்கு பின் 1947 1990 வரை எப்படி கூட்டுறவோட வளர்ச்சிக்கு என்னென்ன குழுலாம் உருவாக்குனாங்க, அந்த குழுவிலேருந்து என்ன பரிந்துரை செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தம் 6 ஹெட்டிங் இருக்குது. இந்த 6 ஹெட்டிங்குரிய தலைவர் யார், இந்த குழுவில் என்ன பரிந்துரை, முக்கிய பரிந்துரை என்ன அப்படின்றத ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா LPG வந்துச்சு, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.